ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தவறு தான் உறவை அமைதியாக்கும். பாருங்க, வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்ட உறவு, நேச வச்ச உறவு நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுனால மனசு நொந்து போய் அமைதியாவாங்க. அமைதி ஆனது மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு அமைதியா இருக்கிற அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமா விலகி முற்றிலுமா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுக்கு காரணமே நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கா தான் இருக்கும். நம்ம பார்வைக்கு அது சின்ன மிஸ்டேக்கா தான் தெரியும், ஆனா அது அவங்க மனசுல பெரும் காயத்தை கொண்டு வரும். இப்போ என்ன தவற பண்ணுனா அந்த நல்ல ஆசைப்பட்ட உறவு, நேசவச்ச உறவு நம்மளை விட்டு விலகி போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அந்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், நம்ம ஆசைப்பட்ட உறவு நம்மள்ட்ட இருந்து விலகி போகாம நம்ம பாத்துக்கலாம்ல. பழையபடி அந்த தவறை நம்ம செய்யாம இருக்கலாம்ல. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, குடும்பம் அப்படின்னாலே சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். குறிப்பா கணவன் மனைவினா சொல்லவே வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக்கி அதுல ஒரு வெறுப்பை கொண்டு வந்து நிம்மதியை இழந்து கண்ணீர் வடிச்சு மனசுக்குள்ளே காயப்பட்டு லாஸ்ட்ல எதுவுமே சொல்லாம பிரிஞ்சு போகக்கூடிய கணவன் மனைவி இருக்கத்தான் செய்யறாங்க. உண்மையா இல்லையா? கணவன் மனைவி இல்லைங்க, ஃப்ரெண்டு, அதே போல லவ்வா, இப்படி இருந்துட்டுதான் இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனசுக்குள்ளே அவங்களுடைய நடத்தைகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதை அவங்ககிட்ட வெளிப்படுத்தாம நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு அழுதுட்டு இருந்தோம்னா நிச்சயமா அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. லாஸ்ட்ல என்னன்னா அது அந்த அழுக வெறுப்பாகும். வெறுப்பு கொஞ்சமா மௌனமா இருந்து பார்க்கலாமா, பேசாம அமைதியா இருந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்கும். இப்படி அமைதியா இருக்கிறவங்க பழகி போய் அவங்க கிட்ட பேசுறதுனால நம்ம வாழ்ந்துக்கலாம். நம்ம பேசி பேசி அவங்க வார்த்தைகள்னால கஷ்டப்படுத்தி நம்மளும் காயப்பட்டு அவங்களும் காயப்பட்டு இருக்கிறத விட நம்ம பேசாம அமைதியா இருந்துடலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க, பேச மாட்டாங்க. இப்படி பேசாம இருக்கிறவங்க தனியா வாழவும் கத்துக்குவாங்க. ஏன்னா பேசாம இருக்கும் போது முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரெண்டாவது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாசம் வரை கஷ்டமா இருக்கும். ஆனா இதே நீடிச்சிட்டு இருந்ததுன்னா அவங்க பழகிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஆசைப்பட்ட உறவு, நீங்க நேசம் வச்ச உறவு உங்ககிட்ட பேசாம விலகி இருக்காங்க அப்படின்னா நீங்க சரியா நம்ம அவங்க எப்பதான் வந்து பேசுவாங்களோ பேசிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி வந்தோம் உட்கார்ந்துடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் எவ்வளவுதான் அவங்ககிட்ட போய் பேசணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அந்த தனிமை பிடிச்சிடுச்சு, அவங்க இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நெருங்கி போய் கூட்டா வர அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அவங்க பேச மாட்டாங்க. அதனால உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல ஈகோவை தூக்கி போடுங்கன்னு சொல்லுவேன். ஈகோனா என்ன? நீ முதல்ல பேசுறியா இல்லைன்னா நான் முதல்ல பேசணுமா? நான் உனக்கு அவ்வளவு இறங்கி வர்றதுக்கு நான் ரொம்ப சீப்பான ஒரு மனிதனா இல்லைன்னா சீப்பான ஒரு பெண்ணா? நானும் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஈகோ. ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி, ஒரு ஆசைப்பட்ட உறவை அடையணும் இல்லைன்னா ஆசைப்பட்ட உறவு நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா நிச்சயமா நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீ பெருசா இல்லைன்னா நான் பெருசா, நீ பெரியவனா இல்லைன்னா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த ஈகோவை கலத்தி வச்சிருங்க. ஈகோ இருக்கும் போது நிச்சயமா அவங்க நம்மளை தேடி வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி எதிர்பார்த்து காத்திருந்து லாஸ்ட் வர ரெண்டு பேருமே பேசாம பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையா நம்மளே உருவாக்கிப்போம். அதனால நம்ம நேசிச்ச உறவு, நம்ம ஆசைப்பட்ட உறவு, நம்ம விரும்பின உறவு, இந்த உறவுகிட்ட நம்ம ஈகோ பார்க்கணுமா? வேண்டவே வேண்டாமே. ஈகோ பார்க்காம ரெண்டோரும் பேசுங்கன்னு சொல்றேன். மனம் விட்டு பேசுங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்க செய்கிற செயல் உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க எனக்கு இப்படி பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேஷுவலா அமைதியா மென்மையா சொல்லி பார்க்கலாமா? நீங்க அப்படி சொல்லும் போதே அவங்க புரிஞ்சு நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்னு, பேசாம விலகி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுவும் வெறுத்து போறதுக்கு காரணம் சரியான புரிதல் இல்லை.
அதாவது ஒரு உறவு ரொம்ப அன்பை கொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தைகள்னால அன்பான வார்த்தை பேசுறது மட்டும் இல்லைங்க, புரிதல் தேவைன்னு சொல்லுவேன். எவ்வளவுதான் நீங்க அன்பா இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் அவங்க அக்கறையை பார்த்துக்கிட்டாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை அப்படின்னா அந்த உறவு ஒரு கசப்பு கலந்த உறவா தான் இருக்கும், ஒரு வெறுப்பு கலந்த உறவா தான் இருக்கும். அதனால முதல்ல புரிதல் ஒருவருக்கு ஒருவர் வேணும். இது கணவன் மனைவி உறவுக்காக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா நேசிச்ச ஏதோ ஒரு உறவா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்னா முதல்ல புரிதல் தேவை. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடக்கும்போது வீணான சண்டைகள் இல்லாம எப்பவுமே வாழ்க்கை சந்தோஷமா மாறும். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். அந்த பிரச்சனைய வெளிப்படையா தன்னுடைய துணை கிட்ட போய் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்படுறது மட்டும் இல்லைங்க, அவங்க மனசுல என்ன தெரியுமா நினைப்பாங்க, நம்ம இந்த பிரச்சனை சொல்லலைனாலும் என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்குவாரு, இல்லைன்னா நான் அந்த பிரச்சனையை சொல்லலைனாலும் என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரியல் சொல்லுவேன். சொன்னாதானுங்க வெளிய, வாய் விட்டு சொன்னாதானு தெரியும். எதுவுமே சொல்லாம இருந்தா என்னங்க புரியும். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதான் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா என் கணவன் என்னை பற்றி புரிஞ்சுக்குவாரு, என் பிரச்சனை அவருக்கு நான் சொல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு தெரியாது. இப்படி தவறான ஒரு புரிதல் இப்படி தவறான புரிதல் இருக்கிற போது அவர் எதுவுமே கேட்காம, இந்த பிரச்சனையை பற்றி கேட்காம இருக்கும் போது ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு, பாரு நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், இந்த பிரச்சனை குறிச்சு ஏதாவது நீ என்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி போய் கோபப்படுறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புரிதல் இல்லைங்க, புரிதல் இல்லை. முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலும் சரி, லவ்வர்னாலும் சரி, இல்லைன்னா ஆசைப்பட்ட ஏதோ ஒரு உறவுனாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு, மன வெறுப்பு இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு. அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட போய் நீங்க சொல்லலாம். அது மனசு விட்டு பேசலாம்னு சொல்றேன். மனசு விட்டு பேசினாதானங்க முடிவு வரும். மனசு விட்டு எதுவுமே பேசாம முடிவு வரும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். முதல்ல பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் சக்தியை வளர்த்துக்கிட்டீங்கன்னு வைங்க, நிச்சயமா நீங்க பிரிஞ்சு போக மாட்டீங்க. உங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு உறவு, கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன தெரியுமா? அன்பா பாக்குறதுனாலயோ, அக்கறையா பேசுறதுனாலயோ, கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறதுனாலயோ இல்லைங்க, புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்தாதாங்க அந்த உணர்வுக்கு, அந்த அன்புக்கு, அந்த உண்மையான அன்புக்கு ஒரு ஒர்த்து இருக்குன்னு சொல்லுவேன். புரிதல் இல்லாம நான் ரொம்ப ஒண்ணு நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நிச்சயமா புரிதல் இருக்கும்போது அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து செல்வதாங்க வாழ்க்கை. அந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம, ஒருத்தர் உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்து நீங்க வாழும் போது நிச்சயமா நீங்க விரும்புற உறவு, நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை விட்டு விலகி போகவே போகாது. ஆனா அப்படி இல்லாம நீங்க அவங்கள மீது அதிக அளவு அலட்சியப்படுத்தும் போது, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கும் போது, உங்க முக்கியத்துவம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க ஒரு பொருட்டா யோசிக்காம இருக்கும் போது, அந்த உறவு கொஞ்ச நாள் பார்த்துட்டு மௌனமா விலகி போகும். கொஞ்ச நாளைக்கு பிறகு விலகி போன பிறகு தனிமையை பிடிச்சிட்டு, தனிமை பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நிச்சயமா பிரிஞ்சு போகும். இந்த தவிர உறவுகள் பிரியாம இருக்கணும் அப்படின்னா, உறவுகள் விலகி போகாம இருக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறவங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியல் மிகுந்தவங்களா, அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் மதிப்பு கொடுக்கறவங்களா இருந்தா நிச்சயமா அந்த உறவு உங்களை விட்டு விலகி போகாது, உங்களை விட்டு பிரிஞ்சு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.